ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இளவரசர் அருள்மொழிவர்மரை ஒரு வழியாக வந்தியத்தேவன் சண்டை போட்டு பிறகு சந்தித்து விட்டான். பெரியதொரு ராட்சத மரத்தை வெட்டித் தள்ளி அதன் அடிப்பகுதியை மட்டும் பூமிக்கு மேலே சிறிது நீட்டிக் கொண்டிருக்கும்படி விட்டிருந்தார்கள் அந்த படையினர். இளவரசர் வந்து அந்த அடிமரத்த சிம்மாசனத்தின் மீது அமர்ந்தார். இப்போது அவர் யானைப்பாகன் போல உடை தரித்திருக்கவில்லை. தலையில் பொற்கிரீடமும் புஜங்களில் வாகு வலயங்களும் மார்பில் முத்துமாலைகளும் அணிந்து அறையில் பட்டுப் பீதாம்பரம் தரித்து அமர்ந்திருந்தார். அவரைச் சுற்றி எல்லை காவல் தளபதியும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் உட்கார்ந்திருந்தார்கள். இளவரசரை மகிழ்விப்பதற்காகவே ஏற்பாடு செய்திருந்த ஏலேல சிங்கன் சரித்திர கூத்து ஆரம்பமாயிற்று. இந்தச் சமயம் சோழ வீரர்கள் இலங்கையில் பெரும் பகுதியை பிடித்திருந்தது போல் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தடவை தமிழ் வீரர்கள் ஈழ நாட்டை கைப்பற்றியிருந்தார்கள். அப்போது அந்த தமிழ் வீரர்களின் தலைவனாக விளங்கியவன் ஏலேல சிங்கன். அவனால் துரத்தப்பட்டு இலங்கை அரசன் சில காலம் மலை நாட்டில் போய் ஒளிந்திருந்தான். அவனுடைய புதல்வனின் பெயர் துஷ்டகமனு. இவன் பொல்லாத வீரன். இலங்கையை திரும்பவும் ஏலேல சிங்கனிடமிருந்து கைப்பற்ற வேண்டுமென்று நெடுங்காலம் கனவு கண்டான். அந்த வீரன் சிறுபிள்ளையாயிருந்தபோது ஒரு நாள் படுக்கையில் கையையும் காலையும் மடக்கி ஒடுக்கி வைத்து கொண்டு படுத்திருந்தான். அவனுடைய அன்னை, குழந்தாய், ஏன் இப்படி உன்னை நீயே குறுக்கிக் கொண்டு படுத்திருக்கிறாய்? தாராளமாய் காலையும் கையையும் நீட்டிவிட்டு படுத்துக் கொள்வதுதானே என்றாள். அப்போது துஷ்டகமனு, தாயே, என்னை ஒரு பக்கத்தில் தமிழ் வீரர்கள் நெருக்குகிறார்கள், மற்றொரு பக்கத்தில் கடல் நெருக்குகிறது. நான் என்ன செய்வேன்? அதனாலேயே உடம்பை குறுக்கிக் கொண்டு படுத்திருக்கிறேன் என்றான். இத்தகைய வீரன் காளைப் பருவம் அடைந்தபோது படை திரட்டிக் கொண்டு போன படைகள் சின்னாபின்னமாகி சிதறி ஓடிவிட்டன. அப்போது துஷ்டகமனு ஒரு யுக்தி செய்தான். ஏலேல சிங்கன் இருக்குமிடம் சென்று நேருக்கு நேர் நின்று, அரசே, தங்களுடைய பெரிய சைன்யத்துக்கு முன்னால் என்னுடைய சிறிய படை சிதறி ஓடிவிட்டது. நான் ஒருவனே மிஞ்சியிருக்கிறேன். தாங்கள் சுத்த வீரர் குலத்தில் பிறந்தவர் ஆதலின் என்னுடன் தனித்து நின்று துவந்த யுத்தம் செய்யும்படி அழைக்கிறேன். நம்மில் வெற்றியடைபவருக்கு இந்த இலங்கா ராஜ்யம் உரித்தாகட்டும், மற்றவருக்கு வீர சொர்க்கம் கிடைக்கட்டும் என்று சொன்னான். துஷ்டகமனுவின் அத்தகைய துணிச்சலையும் வீரத்தையும் ஏலேல சிங்கன் மிக வியந்தான். ஆகையால் அவனுடன் தனித்து நின்று போர் செய்ய ஒப்புக்கொண்டான். இடையில் வந்து குறுக்கிட வேண்டாம் என்று தன் வீரர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டான். துவந்த யுத்தம் ஆரம்பம். இந்தச் செய்தியை அறிந்து சிதறி ஓடிய துஷ்டகமனுவின் வீரர்களும் திரும்பி வந்து சேர்ந்தார்கள். எல்லோரும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரம் போர் நடந்தது. துஷ்டகமனுவோ தன் பிறப்புரிமையை பெறும் பொருட்டு ஆத்திரத்துடன் சண்டையிட்டான். ஏலேல சிங்கன் அந்த இளைஞனிடம் அனுதாபம் கொண்டிருந்தபடியால் பூரண வலியையும் உபயோகித்து போர் செய்யவில்லை. ஆகையால் ஏலேல சிங்கன் இறந்தான். துஷ்டகமனு முடிசூடியதும் ஏலேல சிங்கன் இறந்த இடத்தில் அவனுக்கு பள்ளிப்படை கோயில் எழுப்பி அவனது வீரத்தையும் தயாளத்தையும் போற்றினான். இந்த அரிய சரித்திர நிகழ்ச்சியை சோழ வீரர்கள் இளங்கோ அருள்மொழிவர்மரின் முன்னிலையில் நடனக்கூத்தாக நடித்து காட்டினார்கள். ஆடலும் பாடலும் அமர்க்களப்பட்டன. ஏலேல சிங்கன் உயிர் துறந்து விழுந்த இடத்தில் நடித்த வீரன் உண்மையிலேயே செத்து விழுந்து விட்டானா என்று தோன்றும்படி அவ்வளவு தத்ரூபமாக நடித்தான். பார்த்து கொண்டிருந்த இளவரசரும் மற்ற வீரர்களும் அடிக்கடி ஆகாகாரம் செய்து குதூகலித்தார்கள். நாடகம் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு முறை இளவரசர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, தம்பளை குகை கோயிலில் துஷ்டகமனுவுக்கும் ஏலேல சிங்கனுக்கும் நடந்த போர்க்காட்சியை அழியாத வர்ணச்சித்திரமாக வரைந்திருக்கிறதே, அந்த சித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார். இல்லை ஐயா, தம்பளை வீதிகளில் நாங்கள் வந்து கொண்டிருந்த போதே தங்களை பார்த்துவிட்டேன். குகை கோயிலுக்குள் போக நேரமில்லை என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆஹா,
அந்த குகை கோயில்களிலே உள்ள சிற்பங்களையும் அவசியம் பார்க்க வேண்டும். திருமலை, நம் செந்தமிழ் நாட்டில் எவ்வளவோ சிற்ப சித்திரங்கள் இருக்கின்றன. அவற்றைக் காட்டிலும் மகத்தான அற்புதங்கள் இந்த இலங்கை தீவில் இருக்கின்றன என்றார் இளவரசர். இளவரசே, இந்த நாட்டில் உள்ள சிற்ப சித்திரங்கள் எங்கும் போய்விட மாட்டா. எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். ஆனால் தங்களை பார்ப்பது அப்படி அல்லவே. நல்ல சமயத்தில் நாங்கள் வந்ததினால் அல்லவோ பார்க்க முடிந்தது. எங்களுக்கு முன்னாலேயே இங்கு வந்த பார்த்திபேந்திர பல்லவன் தங்களை தேடிவிட்டு இங்கே இல்லை என்று திரும்பி போய் கொண்டிருந்தான். வழியில் அவனை நாங்கள் பார்த்தோம் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆம், என் தமையனாரின் அருமை நண்பர் வந்து தேடிவிட்டு போனதாக தளபதி கூட சொன்னார். அவர் எதற்காக வந்திருப்பார் என்று உன்னால் ஊகித்துச் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். தங்களை காஞ்சிக்கு அழைத்து வரும்படியாக ஆதித்த கரிகாலர் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். அடடே, உனக்கு தெரிந்திருக்கிறதே. இதோ உன் சிநேகிதன் இவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து ஒப்புவித்தானே. இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறதென்றும் உனக்கு தெரியும் போலிருக்கிறதே. தங்களை உடனே பழையாறைக்கு வந்து சேரும்படி தங்கள் தமக்கையார் எழுதியிருக்கிறார்கள். இளவரசே, குந்தவை தேவி அந்தரங்கமாக இந்த ஓலையை எழுதி நம் வானர்குல வீரரிடம் கொடுத்தபோது பக்கத்தில் இருந்த கொடி வீட்டில் மறைந்திருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். திருமலைக்கு பின்னால் இருந்த வந்தியத்தேவன் அவனுடைய முதுகில் அழுத்தமாக கிள்ளினான். ஆழ்வார்க்கடியான் தன் முதுகில் ஓங்கி அறைந்து, இது பொல்லாத கேடு, இரவு நேரத்தில் கூட வண்டு அடிக்கிறது என்றான். இளவரசர் சற்று கோபத்துடன், சேச்சே, என்ன வேலை இது? என் அருமை தமக்கையார் பேரிலேயே நீ உன் திறமையை காட்டத் தொடங்கிவிட்டாயா என்றார். அதை நான் பார்த்திருந்தபடியினால்தான் இவனை இவ்வளவு பத்திரமாக இங்கு கொண்டு வந்து சேர்த்தேன். இளவரசே, இவனை வழியிலெங்கும் சங்கடத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கு நான் பட்ட பாட்டை புத்த பகவானே அறிவார். அனுராதபுரத்தின் வழியாக வந்திருந்தால் இவன் நிச்சயமாக இங்கு வந்து சேர்ந்திருக்கவே மாட்டான். வழியில் யாருடனாவது சண்டை பிடித்து செத்திருப்பான். அதனாலே காட்டு வழியாக அழைத்து வந்தேன். அங்கேயும் இவன் ஒரு மத யானையுடன் சண்டை பிடிக்க பார்த்தான். என்னுடைய கைத்தடியோல் அந்த மத யானையை சம்ஹரித்து இவனை தங்களிடம் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தேன் என்றான். ஓஹோ, அப்படியானால் இவனை பத்திரமாக கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பதற்காகவே நீ இலங்கைக்கு வந்தாயா என்ன? இல்லை ஐயா, என் பங்குக்கு நானும் தங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன? சீக்கிரம் சொல் என்றார் இளவரசர். முதன் மந்திரி அனிருத்தர் தாங்கள் இலங்கையிலேயே இன்னும் சிறிது காலம் இருப்பது உசிதம் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். இப்படி 3 மூத்தவர்கள் 3 விதமாக செய்தி அனுப்பினால் நான் எதை என்று கேட்பது என்றார் அருள்மொழிவர்மர். இந்த சமயத்தில் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, இளவரசே, மன்னிக்க வேண்டும். தாங்கள் கேட்க வேண்டியது தங்கள் தமக்கையாரின் வார்த்தையைத்தான் என்றான். ஏனவிதம் சொல்லுகிறீர்? ஏனென்றால் தங்கள் தமக்கையின் வார்த்தைக்கே மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தங்கள் இருதயம் தங்களுக்கு சொல்லுகிறது. அப்படி தாங்கள் அவர் வார்த்தையை கேட்காவிட்டாலும் நான் கேட்டே தீர வேண்டும். தங்களை எப்படியும் அழைத்து கொண்டு வரும்படி இளைய பிராட்டி எனக்கு பணித்திருக்கிறார் என்றான் வந்தியத்தேவன். இளவரசர் வந்தியத்தேவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இத்தகைய ஒரு வீரத் தோழன் கிடைக்க வேண்டுமென்று எத்தனையோ நாளாக நான் தவம் செய்து கொண்டிருந்தேன் என்றார். கூத்து முடிவதற்கும் சமையல் ஆவதற்கும் சரியாயிருந்தது. கட்டுக்கட்டாக தாமரை இலைகளை கொண்டு வந்து அந்த வீரர்களின் முன்னால் போட்டார்கள். பிறகு பொங்கலும் கரியமுதும் கொண்டு வந்து பரிமாறினார்கள். வீரர்கள் சாப்பிடத் தொடங்கிய பிறகு இளவரசர் அவர்களிடையே பந்தி விசாரணை செய்து கொண்டு வலம் வந்தார். அங்கங்கே நின்று அந்த வீரர்களின் உடல் நலத்தை பற்றி விசாரித்தார். அப்படி விசாரிக்கப்பட்டவர்கள் ஆனந்தக் கடலில் ஆழ்ந்தார்கள். பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை பாராட்டினார்கள். ஏற்கனவே சோழ நாட்டு வீரர்களுக்கெல்லாம் இளங்கோவின் பேரில் மிக்க அபிமானம் இருந்தது. சமீபத்தில் அந்த அபிமானம் பன்மடங்கு பெருகியிருந்தது. தாய்நாட்டிலிருந்து தங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை தருவிப்பதற்கு இளவரசர் பெரும் பிரயத்தனம் செய்ததை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அத்துடன் சாதாரண போர் வீரர்களுடனே இளவரசர் சமநிலையில் கலந்து பழகி க்ஷேமம் விசாரித்து அவர்களுக்கு உற்சாகத்தை அளித்து வந்தார். இந்த குணாதிசயம் இளவரசரை அந்த வீரர்கள் தங்கள் கண்ணுக்கு கண்ணாக கருதுமாறு செய்திருந்தது. ஆகையால் வீரர்கள் அங்கங்கே இளவரசரை நிறுத்த முயன்றார்கள். துணிச்சலை வருவித்துக் கொண்டு அவரை ஏதேனும் கேள்வி கேட்பார்கள். முக்கியமாக அவர்களில் பலரும் கேட்ட கேள்வி புலத்திய நகரத்தின் மீது படையெடுப்பு எப்போது என்பதுதான்.
இந்த கேள்விக்கு விடையாக இளவரசர் புலத்திய நகரத்தின் மீது படையெடுத்து என்ன பயன்? மகிந்தன் ரோகணத்துக்கல்லவா போயிருக்கிறான் என்று சிலருக்குச் சொன்னார். கொஞ்சம் பொறுத்திருங்கள், மழைக்காலம் போகட்டும் என்று வேறு சிலரிடம் சொன்னார். யுத்தமின்றி சோம்பி இருப்பதில் சில வீரர்கள் தங்கள் அதிருப்தியை வெளியிட்டுக் கொண்டார்கள். வேறு சிலர் தாங்கள் மாதம் ஒரு முறையாவது இவ்விதம் வந்து எங்களை பார்த்துவிட்டு போனால் பொறுமையாக இருக்கிறோம் என்றார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தஞ்சாவூர்ல சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுத்த பிறகு சமயம் பார்த்து அபாயம் அபாயம்னு வந்தியத்தேவன் எச்சரிக்கை செஞ்சான் அல்லவா? இதை கேட்டுக்கிட்டே வந்துட்டார் சின்ன பழுவேட்டரையர். இது முதல் அதிர்ச்சி. குந்தவி பிராட்டிக்கு கொண்டு வந்த ஓலையை காணோம். சக்கரவர்த்தியின் விருந்தாளிங்கிற காரணத்தால ராஜபோகமான விருந்து அளிச்சாங்க. அந்த மகிழ்ச்சியில கொஞ்சம் கவலையை மறந்திருந்தான். சித்திர மண்டபத்துல மறுபடியும் கவலை பிடிச்சுக்கிச்சு. பாருங்க, மனித மனத்தோட இயல்பை எத்துணை நேர்த்தியா ஆசிரியர் சித்தரிக்கிறார். இப்போ இலங்கை காட்டுல இருக்கான். அதனால என்ன, மனம் அமைதியா இருக்கு. பொன்னியின் செல்வர்கிட்ட ஓலையை கொடுத்தாச்சு. இல்ல, அவர் அதை எடுத்துக்கிட்டார். எளிய சாப்பாடு இதோ பக்குவமா ஆயிட்டிருக்கு. சில தொடர்களை பார்ப்போம். வெஞ்சனங்கள், சோற்றுக்கு சுவையூற்ற கறி, பொரியல், கூட்டு, குழம்பு போன்ற துணை உணவு வெஞ்சனம். சைட் டிஷ், வெஞ்சனம் இல்லாத சாப்பாடு நிறைவு பெறாதுன்னு சொல்லுவாங்க. வாகு வலயம், பாகுனா புஜம், தோளில் அணியும் ஆபரணம் வாகு வலயம். மன்னர்கள் அணிஞ்ச ஆபரணங்கள்ல தலையணி மகுடம், கழுத்துல முத்துவடம் பவள மாலை, காதணி கெவிடு, கையில கங்கணம் ஆளிக்காப்பு, இடையணி உதரபந்தனம்னு குறிப்பிடப்படுற நவரத்னம் பதிச்ச கச்சை அரைப்பட்டிகை, கால்ல வீரக்கழல், திருவடிக்காரை. பொன்னியின் செல்வரை பத்தி மற்றவங்க சொன்னதைத்தான் நாம கேட்டுக்கிட்டு வந்தோம். ஏன் வந்தியத்தேவனும் அப்படித்தான். நம்ம கதாநாயகனான வந்தியத்தேவனே இப்போதான் அவரை முதலா சந்திக்கிறான். பார்த்திபேந்திர பல்லவன் பெரிய வீரனாயிருக்கலாம், ஆனா உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாம திரும்பி போய்கிட்டு இருந்தான். அவன் இங்க இலங்கைக்கு வந்ததன் நோக்கம் எனக்கு தெரியும். உங்களை காஞ்சிக்கு அழைச்சிக்கிட்டு போகணும். இந்த வந்தியத்தேவன் கொண்டு வந்திருக்கிற ஓலையில குந்தவை தேவி உங்களை உடனடியா பழையாறுக்கு வரும்படி எழுதியிருக்காங்க. நான் தான் இவனை இங்க பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தேன். முதன் மந்திரி நீங்க இலங்கையிலேயே இன்னும் கொஞ்ச நாள் இருப்பதுதான் உச்சிதம்னு சொல்லி இருக்கார். இது என் பங்குக்கு நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி. இப்படி ஆழ்வார்க்கடியான பேச விட்டு விஷயங்களை ரொம்ப அமைதியா கிரகிச்சுக்கிறார் அருள்மொழிவர்மர். தம்பி, இளவரசரிடம் இவன் என்ன செய்தி சொல்றாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லுன்னு சேனாதிபதி வந்தியத்தேவனிடம் சொல்லியிருந்தார் இல்லையா? அவனும் இந்த உரையாடலை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.